Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். How long will a boy sitting near a window of a train traveling at 54 km per hour sees a train passing by in the opposite direction at the speed of 36 km per hour? The length of the slow moving train வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, இந்த இடத்துல இந்த பையனை உட்கார வச்சிடுறேன். பையன் வந்து ட்ரெயினோட ஃப்ரண்ட்டில் போய் உட்காந்துட்டான்னு அசியூம் பண்ணுவோமே. என்ன ஸ்பீடில் போகுது இந்த ட்ரெயின்? இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 54 ஸ்பீடில் போகுது. சரியா? ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் இருக்கு. இந்த ஆப்போசிட்டில் வர ட்ரெயினோட ஸ்பீட் என்ன சார்? 36 km/h. இப்போ இந்த உட்காந்துருக்க பையன், இங்கே உட்காந்துருக்க பையன் இந்த ட்ரெயினை பார்க்க போகிறான். இந்த ட்ரெயினை பார்க்குறான். இந்த ட்ரெயின் ஃபுல்லாக என்ன ஆயிடணும் சார்? கிராஸ் ஆகி போயிடணும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இந்த மொத்த ட்ரெயின் இவன் என்ன பண்ணிடணும்? கிராஸ் ஆகி போயிடணும். அப்போ கிராஸ் ஆகிற வரைக்கும் இந்த ட்ரெயின் சும்மா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அப்போ இந்த ட்ரெயின் வந்து முன்னாடி வரப்போகுது, இந்த ட்ரெயின் பின்னாடி வரப்போகுது. அப்போ இந்த கொஷின் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிரும். ஆனால் நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்? ரிலேட்டிவ் மோஷன் யூஸ் பண்ண போகிறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? ரிலேட்டிவ் மோஷன் யூஸ் பண்ணுறோம். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பையன் ட்ரெயினை ரெஸ்ட்டில் வச்சிடுறேன் சார். அந்த பையன் உடனே சொல்லுவேன், ஏன் ட்ரெயினை ரெஸ்ட்டில் வைக்கிற ஓகே அப்படின்னா நான் என் வெலாசிட்டி என்ன பண்ணுவேன்? ஒன்ட்ட கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன்? உல்ட்டாவாக கொடுப்பேன். அப்போ நல்லா இப்போ 54 இங்கிட்டு போய்கிட்டு இருந்த வெலாசிட்டியே அவன் என்ன பண்ணுவான்? இந்த டைரக்ஷனில் 54 km/h கொடுத்துருவானா? கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த ட்ரெயின் டோட்டல் வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? 36 + 54 90 km/h. மீட்டர்/செகண்டை மாற்றினா இன்டூ 5/18. இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 18 5s are அப்போ 25 km/s. இப்போ இவன் ட்ரெயின் ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த பையன் என்ன பண்ணணும்? இந்த ட்ரெயின் மொத்தமாக கிராஸ் ஆகுறத பார்க்கணும். அப்போ மொத்தமாக இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ட்ரெயின் இங்கே வரணும். அப்போ தானே கிராஸ் ஆச்சு. இதான் சார் பென்னு. இந்த பெண்ணை நீ உட்காந்து பார்க்க போகிற, இங்கேருந்து பார்க்க போகிற. பெண்ணு போகுது. சரியா? பெண்ணு கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ இந்த ட்ரெயினை நீ பார்க்குற, ட்ரெயின் கிராஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ஃபஸ்ட்டு எண்டு வந்து இங்கே வந்துடணும், அந்த லாஸ்ட் எண்டு வந்து இவனை தாண்டணும். அதானே கதை. அப்போ எவ்வளோ சார் இந்த டிஸ்டன்ஸ்? எவ்வளோ சார்? டிஸ்டன்ஸ் ஆஃப் த ட்ரெயின். ட்ரெயினோட லென்த் எவ்வளவோ அதை போட்டுக்கோ. அப்போ ட்ரெயினோட லென்த் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100 மீட்டர். டைம் கேட்குறானா? டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் அப்பான் வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? ஏன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி. ஸோ எஸ்ஸோட வேல்யூ என்ன? டிஸ்டன்ஸ் வந்து 100. டைம் எவ்வளோ சார்? சாரி, வெலாசிட்டி என்ன? 25. ரிலேட்டிவ் வெலாசிட்டி போட்டுக்கோ 25. ஆன்சர் என்ன வருது? 4 செகண்ட். இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.